and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom bommy, bommy and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya, Ethan Torres. நட்பால் கூடுவோம். Boom boom bommy, bommy and friends. Boom boom bommy, bommy and friends. Bommy and friends. இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? நித்யா, ஏய் என்ன உன் பிரச்சனை? இந்த ஒரு நாள் தான் எந்த பிரச்சனை இல்லாம நிம்மதியா தூங்குறேன். இது புரியாம சண்டே அதுவுமா சண்டை இழுக்கிறியே. ஏங்க நான் உங்களை சண்டைக்கு இழுத்தனா? நம்ம வீட்ல ஒரு அதிசயம் நடக்குது. அது உங்களுக்கு காட்டலான்னு ஆசாசியா கூப்பிட்டா. என்ன அதிசயம்? நம்ம ஆதி காலையில எந்திரிச்சது மட்டும் இல்லாம ஹோம் டெஸ்டுக்காக விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. எங்க கனவுலையா? கனவு காண்றது ரொம்ப நல்லதுன்னு நம்ம அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஆதி காலையில் எழுந்திரிச்சு படிக்கணுன்றது உன்னோட கனவு மட்டும் இல்லை, என்னோட கனவும் கூட. ஆனால் அது வெறும் பகல் கனவா இல்லை போது. இல்லங்க, நம்ம ஆதி நிஜமாவே படிக்கிறான். ஏங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல தூக்க கலக்கத்துல பக்கத்து வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டியான்னு அவனாவது காலையில எழுந்திரிச்சு படிக்கிறதாவது. என்னங்க நம்ம பசங்களை நம்பலனா எப்படிங்க? காலையில அவன் ரூம்ல லைட் எரியுதே திட்டலான்னு போனேன். பார்த்தா உட்காந்து ஹோம் டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். மேக்ஸ்ல சம்ஸ் எல்லாம் எவ்வளவு ஆர்வமா போட்டுட்டு இருந்தான் தெரியுமா? உண்மையா அவ சொல்ற? ஆமாங்க. அப்படின்னா இது நிச்சயம் என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஆமாங்க, சூடா பால் போட்டு தரேன் குடிச்சிட்டு தெம்பா படிடான்னு சொன்னா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படிங்கிறான். விட்டா பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம படிப்பான் போல இருக்கு. அவன் ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்ல. ஏங்க நீங்க ஹோம் டெஸ்ட் வச்சுதான் ஆகணுமா? சும்மா சைன் பண்ணி கொடுத்துடலாம்ல. நித்யா, உன் தாய்ப்பாசம் எனக்கு புரியுது. அதுக்கான நேரம் இது இல்லை. நான் ஹோம் டெஸ்ட் வைப்பன்ற நம்பிக்கையில தான் அவன் விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்கான். இது அவனுக்கு நல்ல ப்ராக்டிஸும் கூட. இந்த நேரத்தில் தான் நாம் அவனை நல்லா என்கரேஜ் பண்ணோம். அதை விட்டுட்டு இந்த ஹோம் டெஸ்ட்டை கொடுக்காம விட்டுட்டோம் வச்சுக்கோ, படிப்பில் இருக்க சீரியஸ்னஸ் போதோ இல்லையோ நம்ம மேலே இருக்கிற இந்த பயம் போயிடும். சரிங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நான் போய் அவனுக்கு சூடா பாதாம் பால் போட்டு கொடுத்துட்டு வரேன். ஓகே, அப்படியே உன் கையால் ஒரு சூப்பர் பெட் காஃபி போட்டு கொடுத்துறேன். கொடுக்குறேன். முதல்ல போய் பிரஷ் பண்ணுங்க. பெட் காஃபி கூடவா பிரஷ் பண்ணோம்? பெட் காஃபினா பெட்டா குடிக்குது, நீங்க தானே குடிக்கிறீங்க. பிரஷ் பண்ணிட்டு வாங்க போங்க. குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னா எப்படி? அம்மா தாயே, உன் லெக்சரை நிப்பாட்டு. நான் பிரஷ் பண்றேன், நீ போய் காஃபி கொண்டா. சரிங்க, போறேன். பரவாயில்லையே, நம்ம பையன் படிக்க ஆரம்பிச்சிட்டானே, மகிழ்ச்சி. என்ன ஆதி படிக்கிறியா? இல்ல, டிஃபன் சாப்பிடுறேன். சாப்பிடு. என்ன படிக்கிறானா இல்ல படுத்துங்கறானான்னு பார்க்க வந்தியா? இல்லையே, ஹோம் டெஸ்ட் எழுத போறியே, அதான் உனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டல, தேங்க்ஸ். கிளம்பு, காத்து வரட்டும். என்னடா உன்னை என்கரேஜ் பண்ணலான்னு வந்தா என்னையே கிண்டல் பண்றியா? பண்ணு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நடிக்காத. நான் சொல்ல கேட்காம நல்லா மாட்டி விட்டுட்டு இப்போ ஒன்னும் தெரியாதவ மாதிரி நல்லவ மாதிரி வேஷம் போறியா? நான் செஞ்சது எல்லாமே உன் நல்லதுக்கு தானடா. இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நீ ஹோம் டெஸ்ட் எழுத போறனா யாரால? எல்லாம் இந்த அச்சுவால. என்ன மாட்டி விட்டுட்டு ஹாப்பியா இருக்கலாம் தானே பார்த்தேன். அது மூக்கு உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கேட்டா இதெல்லாம் எனக்காக செஞ்ச மாதிரி கதை விடுறியா? இல்ல ஆதி, என்ன நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க.
எல்லாம் கரெக்டா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதையே கிளம்பிடு. ஏய் எல்லாம் பொம்மை சொல்ற மாதிரி தானே செஞ்ச. ஹலோ மேடம், ஐ அம் நாட் ஹேவ் த டைம். ஐ ஹேவ் டு ஸ்டடி நவ். So please leave me alone. Please get out. டெஸ்ட் அரோகரா தான். ஏற்கனவே வாங்கின மார்க்கை விட இந்த வாட்டி கம்மியாக தான் வாங்குவ. அப்பா கிட்ட அடி வாங்கினதான் உன் திமிரு குறையும். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, கண்டிப்பா உனக்கு மெடல் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அச்சு, ஆதிய படிக்க விடாம என்ன பண்ற? அம்மா பெஸ்ட் ஆஃப் லக் சொல்ல வந்தம்மா. இல்லம்மா, என்ன வேணும்னே டிஸ்டர்ப் பண்றா. என்ன படிக்க விட மாட்றா. அச்சு, நீ கீழே வா, அவனை படிக்க விடு. இல்லம்மா. ஒழுங்கா வரியா இல்ல நான் அங்க வரணுமா? என்ன ஆதி, ரெடியா இருக்க போல? ஆமா பொம்மி, உன்னை பார்த்தாலே தெரியுதே. தேங்க்ஸ் பொம்மி. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, மேக்ஸ்னு பேரை கேட்டாலே பயந்த ஆதியா இது? இன்ட்ரெஸ்டா மேக்ஸ் ஹோம் டெஸ்ட்ல எழுத ரெடி ஆயிட்டியே, சூப்பர் ஆதி. பொம்மி, நீ வந்துருமா, அவன் டெஸ்ட் எழுதுறான்ல. சரி ஆண்டி, நான் ஜஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்ல தான் வந்திருக்கேன். சரி சரி, சொல்லிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி ஆண்டி. சரி ஆதி, நீ நல்லா எழுது. தைரியமா நிதானமா ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்து ஆன்சர் எழுது. சம் எல்லாம் நல்லா ரெஃபரன்ஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுது. ஓகேவா? ஓகே பொம்மி. ஆல் தி பெஸ்ட் ஆதி. தேங்க்ஸ் மை டியர் பொம்மி. பொம்மி இரு பொம்மி. என்ன ஆதி? இந்த புக்ஸ் எல்லாம் நீ எடுத்துட்டு போயிடு. அப்புறம் யாராவது பார்த்தா நான் காப்பி அடிச்சு எழுதுறேன்னு சொல்லுவாங்க. நீ எங்கேயோ போயிட்ட ஆதி. சீக்கிரமா, 2 சம் போடுறதுக்குள்ள நேரமா? என்னங்க? என்ன போடுற? காஃபி. காலையிலேருந்து 2 டீ 2 காஃபி ஆயிடுச்சு. இன்னும் லஞ்ச் ரெடி ஆகலையம்மா? ஒரு 1/2 ஹவருங்க, ரெடி பண்ணிடுறேன். சண்டேனால இது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, ஆதி எங்க? அவன் விளையாட போனாங்க, இன்னும் ஆளை காணோம். வந்துருவான். டேய் ஆதி. என்னம்மா? ஹோம் டெஸ்ட் எழுதுன்னு சொன்னல, எங்க அது? மேல இருக்குமா. மேல வச்சு என்ன பூஜை பண்ண போறியா? போய் எடுத்துட்டு வா போ. இல்லம்மா, அப்பா காலையில இல்லல, அதனாலதான். அப்பதான் வந்துட்டாருல்ல, போய் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. லேட் பண்ணாம சீக்கிரம் எடுத்துட்டு வா. அப்பா. என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? போட்ட 2 சம்முமே தப்பு. மல்டிபிகேஷன் இல்ல டிவிஷன், இதுல எந்த சம் போட்டாலும் சரி, டேபிள்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 8 4 சார் எவ்வளவு சொல்லு? 8 6 are 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are அப்படியே அதுல 8 ஆட் பண்ண வேண்டியதுதானே? 8 6 are 24, 25 26 27 28 29 30 31 32, அவ்வளவுதான். 8 4s are 32. இதே மாதிரி போட்டுக்கிட்டே வர வேண்டியதாம்மா. இப்படியே போட போட உனக்கு எல்லா டேபிள்ஸும் மனப்பாடம் ஆயிடும். அப்பதான் நீ மேக்ஸ்ல 100க்கு 100 எடுக்க முடியும். சரியா? அப்புறம் வேற எந்த பாடத்திலையும் 100 மார்க் அவளை ஈஸியா வாங்க முடியாது. ஒரு 90 95
இதுதான் அதிகபட்சமாக வாங்க முடியும். மற்றபடி மேக்ஸில் மட்டும்தான் 100க்கு 100ன்னு ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். புரிஞ்சுதா? ம் சரி, இந்தா. இதில் முதல்ல நீ என்ன தப்பு செஞ்சிருக்கன்னு செக் பண்ணி நீயே சரி பண்ணு. ஆ அப்பதான் அடுத்த தடவை தப்பு இல்லாமல் கணக்கு போட்டு பழக முடியும். ஓகேவா? ஓகேப்பா. என்னடா எல்லாம் சமயம் கரெக்டாக போட்டியா? என்ன நித்யா, ம் இவன் தலையாட்டுறத பார்த்தா ஆம்லெட் போடுறதுக்கு நீ கடைக்கு போய் முட்டையை வாங்க வேண்டியது இல்லை போல. இவனே நிறைய முட்டை வாங்கிடுவான் போல. என்னங்க என்னடா அப்படியே நின்றுட்டு இருக்க? டெக்ஸ்ட் புக்கை கொடு. குடேண்டா. கொடு. ம் இந்தாங்க. என்னடா அது இது இப்படி பண்ணிருக்க? என்னங்க மறுபடியும் ஃபெயிலா? இவ்வளோ காலையில எழுந்திரிச்சு விழுந்து விழுந்து கணக்கு போட்டியாடா? என்னடா பிரயோஜனம்? ஏங்க அவன் நல்லாதாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா. சரி எவ்வளவுதான் மார்க் வாங்கியிருக்கான்? முட்டை, அதுவும் ஒன்னு இல்ல 2 முட்டை. 2 முட்டையா? என்னங்க சொல்றீங்க? ஆமா நித்யா, 2 முட்டை தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 1 சேர்த்துக்கோ. ஏங்க குழப்புறீங்க? 2 0 அப்புறமா ஒரு 1ன்னா 1 வெறும் 1 வாங்கியிருக்கான். 2 சைபருக்கு இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் 1. அப்படின்னா இவன் 100 மார்க்க வாங்கியிருக்கான். ஆமா நித்யா, 100க்கு 100 தான் நம்ம ஆதி வாங்கியிருக்கான். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? நிஜமா. ஆதி மனசு வச்சா அவனால எது வேணாலும் சாதிக்க முடியும்ன்றத நிரூபிச்சிட்டான். ஆதி, வெல்டன் மை பாய், வெல்டன். வெரி குட் ஆதி, வெரி குட் பாய். ஆதி, உனக்குள்ள நிறைய திறமை இருக்குடா. உன்கிட்ட இல்லாதது முயற்சி மட்டும்தான்டா. நீ இதே மாதிரி தொடர்ந்து விடாமுயற்சியோட கணக்கு போட்டு பார்த்தனா வர டெஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ. சரியா? இதை செலிப்ரேட் பண்ணுமே. நான் வேணா ரவா கேசரி பண்ணட்டுமா? சுமார் நான் பாத்துக்கிறேன். இல்ல ரவா கேசரி வேணா, அல்வாவே பண்ணிட. ரவா கேசரி சூப்பரா பண்ணுவேங்க. இல்லம்மா, நீ அல்வாவே பண்ணிட, பெட்டரா இருக்கும். நீ ரவா கேசரி பண்ணாலே அல்வா மாதிரி தான் இருக்கும். அதனால ரவா கேசரி எதுக்கு, நீ டைரக்டா அல்வாவே பண்ணிட. ஆதி, எனக்கு ஒரு டவுட்ரா. என்னப்பா? இல்ல இவ்வளவு நாளும் யார் சொன்னாலும் கேட்காத நீ திடீர்னு எப்படி ஒரே நாள்ல நல்லா படிச்சு எழுதி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்க? இதுக்கு யாருடா காரணம்? இது எல்லாத்துக்கும் பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா காரணம். என்னடா சொல்ற? ஆமாப்பா, இருங்க வரேன். எங்க போனா இவன்? ஆதி சொல்றது கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். அதுக்கு மூல காரணம் பொம்மி தான். ஆமா, பொம்மி தான் காரணம். ஆனா எங்க பொம்மிக்கு விளம்பரம்னாலே பிடிக்காது. பொம்மிக்கு மட்டும் இல்ல, எங்க யாருக்குமே விளம்பரம்னா பிடிக்காது. டிராஸ்லாண்ட்ல விளம்பரமே கிடையாது. ஓகே, நாங்க கிளம்புறோம். ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தோம். நீங்க கூப்பிட்டதுனால தான் இங்க கிளம்பி வந்தோம். Bye.
என்ன ஆதி செம்ம குஷியா இருக்க போல. சாங்கு டான்ஸ்னு பட்டையை கலப்புற. எல்லாம் ஒன்னாலதான் பூமி. என்னாலயா? ஆமா, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். மேக்ஸ்ன்ற பேரை கேட்டாலே ஓடி ஒளிஞ்சனா இன்னைக்கு தைரியமா மேக்ஸ் டெஸ்ட்டை எழுதி 100க்கு 100 வாங்குற அளவுக்கு முன்னேறி இருக்கனா அதுக்கு நீதான் பூமி காரணம். நீ மட்டும்தான் காரணம். நான் இல்ல ஆதி, நீதான் காரணம். நானா? ஆமா, ஒவ்வொருத்தரோட வெற்றி தோல்விக்கும் அவங்களே தான் பொறுப்பு. உன்னோட வெற்றிக்கும் நீ தான் பொறுப்பு. உன்னோட உழைப்பு தான் காரணம். சும்மா எனக்காக சொல்லாத பூமி. உனக்காக சொல்லாதி, உண்மையை தான் சொன்னேன். நீ தானே எனக்கு என் தப்ப புரிய வச்ச, என் திறமை என்னன்னு எனக்கு தெரிய வச்ச. நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல. ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்க. ஸோ எல்லா புகழும் உனக்கு மட்டும்தான். எனிவே தேங்க்ஸ் பூமி. ஆதி, ஒரு வேளை நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன்னா எனக்கு மட்டும் சொல்லாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லு. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே இல்லையே. இப்போ வருவாங்கப்ப. என்ன ஆதி? தேங்க்யூ தேங்க்யூ டாக்கோ. வெல்கம். தேங்க்யூ போரு. ஓகே ஆதி. தேங்க்யூ மாயா. தேங்க்யூ ரம்பா. வெல்கம் ஆதி. என்னடா இங்க நிக்கிறீங்க? கிளாஸ்க்கு போலையா? பெல் அடிக்கலடா. டேய், அந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்லிடலாமாடா? டே ஆதி, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குடா. அப்படியா? ஆமா, என்ன சர்ப்ரைஸ்? சீக்ரெட். கிளாஸ்ல வந்து பாத்துக்கோ. டேய், என்னால சர்ப்ரைஸா தாங்க முடியாதுடா. ப்ளீஸ் சொல்லுங்கடா. டேய், உன்கிட்ட சொல்லலாம், ஆனா நீ ஒரு ஆர்வ கொள்ளவராச்சே. நீ எல்லார்கிட்டயும் சொல்லிடுவ, ஏன் மிஸ் கிட்ட கூட சொல்லிடுவ. அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டா. ஏய் என்னடா பிரசாத், இவனை நம்பி சொல்லிடலாமா? சொல்லலாம், ஆனா இவன் ஒரு சூரியன் எஃப்எம்டா, எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். அப்ப கண்டிப்பா இவங்கிட்ட தான்டா நம்ம சொல்லணும். அத நீயே சொல்லு பிரசாத். டே ஆதி, அது ஒண்ணும் இல்லடா, நம்ம சஞ்சய் இருக்கான்ல, அவன் ஒரு சூப்பர் பெண்ணு கொண்டு வந்திருக்கான்டா. என்னது பெண்ணா? இதுக்கா இவ்ளோ பில்டப்? டேய், அந்த பேனா ரேட் எவ்வளவு தெரியுமா? 200 யூரோ. அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? நம்ம நாட்டு பணத்துக்கு 20,000க்கும் மேல. மேட் இன் சுவிட்சர்லாந்து. என் சித்தப்பாவுக்கு கிஃப்டா வந்துச்சு. நான் சும்மா வாங்கி எழுதி பார்த்தேன், சூப்பரா எழுதுச்சுடா. நான் என் சித்தப்பா கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு கிஃப்டாவே கொடுத்துட்டாரு. ஒரு தடவை காட்ட மாட்டேங்கிறியே. இருடா காட்டுறேன். டேய், இங்க வேணாம்டா, கிளாஸ்ல போய் காட்டு. டேய், நீ இவனை விட ஓவரா பில்டப் பண்றியேடா. டக்குன்னு பார்த்துட்டு தந்துடுறேன். சரி காட்டுறா. சூப்பரா இருக்கு இல்ல அச்சு? சரி போதும், நான் உள்ள விடா. ஆமா ஆமா, மிஸ் ஆயிடும். கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அம்மா அம்மா, என்ன? இந்த கதை புக்கை படிச்சாலே நீ அது உள்ளே போயிடுற. ஒரு நிமிஷம் அந்த புக்கு க்ளோஸ் பண்ணி வை. நான் இந்த வீட்ல புக் படிச்சா யாருக்கும் பிடிக்காதே. சரி என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, அச்சு ஒரு டிராயிங் பண்ணியிருக்கா. அதை பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும்.